Hi, curious learners. Welcome back to our daily English word series, day 14. Today's word is a very useful phrasal verb, rule out. Let's see what it means, how to use it in real life with Tamil explanation, sample sentences, sample conversations, and a practice quiz. Let's get started. Word of the day: R-U-L-E, rule. O-U-T, out, rule out, rule out. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Rule out. Again, rule out. Rule out means to eliminate or reject the possibility of something. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சாத்தியமில்லை என்று நிராகரிப்பது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதிருப்பது. Usage. This is a phrasal verb. The verb forms are rule out, ruled out, ruled out, ruling out. Now let's see a few example sentences. போலீசார் கொள்ளை காரணம் அல்ல என்று நிராகரித்தனர். ஏதோ ஒரு சம்பவத்துக்கு காரணம் கொள்ளை அல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. அப்ப அவங்க எதை ரூல் அவுட் பண்றாங்க? கொள்ளைய. இது ஒரு இறந்த கால வாக்கியம், அதாவது past tense sentence. Let's try it. The police ruled out எதை? Robbery as a motive. The police ruled out robbery as a motive. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? The police ruled out robbery as a motive. நாளை மழை வரும் சாத்தியத்தை என்னால் நிராகரிக்க முடியாது. யாரோ ஒருவர் சொல்றாங்க நாளைக்கு மழை வருகின்ற சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? அந்த சாத்தியத்தை என்னால நிராகரிக்க முடியாது. அப்படி என்ன சாத்தியம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். எப்படி சொல்லலாம்? I can't rule out எதை? The chance of rain எப்போது? Tomorrow. I can't rule out the chance of rain tomorrow. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I can't rule out the chance of rain tomorrow. அவருடைய நோய் பயணத்தை முடக்கல்ல அல்லது நிராகரிக்கல்ல. பயணம் பண்ணணும்னு நினைச்சார், அவருக்கு நோய்வாய் இருக்குது, அதாவது நோய்த்தன்மை இருக்கிறது, இருந்தும் அது முடக்கல்ல. His illness doesn't rule out எதை? பயணத்தை. Travel. His illness doesn't rule out travel. Once again, his illness doesn't rule out travel. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Fantastic. His illness doesn't rule out travel. பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர் புற்றுநோய் இல்லை என்று முடிவு செய்தார். அதாவது புற்றுநோய அவர் நிராகரிக்கிறார். புற்றுநோய்க்கான சாத்தியக்கூறை நிராகரிக்கிறார். அப்போ இங்கு நிராகரிக்கப்படுவது என்ன? புற்றுநோய். The doctor ruled out cancer. நிராகரித்தார். The doctor ruled out cancer. எதுக்கு பிறகு? After the test. The doctor ruled out cancer after the tests. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. The doctor ruled out cancer after the tests. எந்த சாத்திய கூறுகளையும் அல்லது சாத்தியங்களையும் நாம் நிராகரிக்க கூடாது, கணக்கில் எடுத்துக்கொள்ளாம இருக்க கூடாது. We shouldn't rule out any possibilities. We shouldn't rule out
any possibilities. Once again, we shouldn't rule out any possibilities. அவர்கள் அடுத்த வாரத்தை கூட்டத்திற்காக வைத்திருக்கவில்லை. அதாவது அடுத்த வாரம் கூட்டம் நாங்க வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்தை கணக்கெடுக்காமலே இருந்தாங்க. கூட்டம் ஒன்று கூட வேண்டும், இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறாக அடுத்த வாரத்தை அவங்க கணக்கெடுக்கல. They have already ruled out எதை next week for the meeting. They have already ruled out next week for the meeting. என்னோட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? They have already ruled out next week for the meeting. Now, let's see a few conversations. Conversation 1. Do you think she might be sick? என்ன கேட்கலாம்? நீங்க அவள் நோயாக இருக்கலாம் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம் ஒரு ஆளை பார்த்து. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். என்னால அவள் நோயா இருப்பாள் அப்படின்றத கணக்கெடுத்து கொள்ளாம இருக்க முடியல அப்படின்னு சொல்ல போறாங்க. அதோட அதுக்கான காரணமும் சொல்லுவாங்க. அவள் விளறின தன்மையா, மந்தமை ஒரு மாதிரி தெரிஞ்சாங்க. I can't rule that out. She looked pale today. அப்ப அவட முகம் பிரகாசமா இருக்கும், இன்றைக்கு பேலா இருந்துச்சு விளறி போய். அப்ப அதனால என்னால அதை நிராகரிக்க முடியாது. I can't rule that out. She looked pale today. ஒரு இடத்துல மறுமுறை இருக்க சொல்லி பார்ப்போமா? Do you think she might be sick? I can't rule that out. She looked pale today. இப்போ நான் வினாவை கேட்கின்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து சத்தமா பதில சொல்லுங்க. Do you think she might be sick? Very good, you got it. Conversation 2. Did they rule out the possibility of cancelling the trip? அதாவது ஒரு சிலர் பயணத்தை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த சாத்தியக்கூறுகளை அவர்கள் நிராகரித்தார்களா? இதனுடைய அர்த்தம் என்ன? பயணம் பண்ணத்தான் போறாங்க. வேணாவை கேட்டு பார்ப்போமா? Did they rule out the possibility of cancelling the trip? Did they rule out the possibility of cancelling the trip? அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு பார்ப்போம். ஆம், பயணம் திட்டமிட்டபடியே நடக்கும். அப்ப பயணத்தை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிராகரித்தோமானால் அதன் விளைவா என்ன நடக்கும்? பயணம் நடைபெறும். Yes, the trip will happen as planned. The trip will happen as planned. மறுமுறை இருக்கா சொல்லி பார்ப்போமா? Did they rule out the possibility of cancelling the trip? Yes, the trip will happen as planned. Conversation 3. Why did you cancel the plan? ஏன் திட்டத்தை ரத்து செய்தீர்கள்? எனக்கு காரணம் அறிஞ்சே ஆகணும் கேட்கிறேன். Why did you cancel the plan? அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு பார்ப்போம். நாங்கள் மழையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, என்னென்ன பிரச்சனைகள் தோன்றலாம் என்பதை நாங்க கண்டுகொள்ளாம இருக்கல, விடையில. இப்ப பாருங்க, it is pouring now. அதாவது இப்ப மழை கடுமையா பெய்துட்டு இருக்கு, கொட்டிட்டு இருக்குது. சொல்லி பாப்போமா? We didn't rule out the risk of rain and it's pouring now. We didn't rule out the risk of rain and it's pouring now. அதாவது நாங்க முன்கூட்டியே மழை வந்துச்சண்டா இப்படி இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி கண்டு கொண்டுட்டோம், அதை எதையும் பண்ணிட்டோம். அதனால என்ன செய்துட்டோம்? ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இருந்துட்டு பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். We didn't rule out the risk of rain and it's pouring now. மறுமுறை சொல்லி பார்ப்போம். Why did you cancel the plan? We didn't rule out the risk of rain and it's pouring now. வினாவை நான் கேட்கின்றேன், நீங்கள் அனைவரும் சேர்ந்து வாயை திறந்து பதில சத்தமா சொல்லி பாருங்க. Why did you cancel the plan? Splendid, you got it. Now
This is the time for you to check your understanding. Quiz time. They blank the idea after discussing the budget. Choose the correct usage. She ruled on the option. He ruled out the trip due to work. Fill in the blank. The doctor blank any major illness. True or false? Rule out means to confirm something. Please don't forget to comment your answers. Don't ignore the comment section or don't hesitate to answer. That's all for today. Now you know how to use rule out confidently in your daily conversations. See you tomorrow with another interesting word. Until then, keep learning. If you found this video fruitful, please don't forget to like, share, and subscribe. Thank you for watching.